ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் என்ன பண்ணுறோம் பார்த்தா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்கென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னாச்சு பார்த்தா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் ரெகுலராக நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து வந்துடும். சரியா? அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சாப்டர் வைஸ் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம உங்களுக்கு பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ சாப்டர் 1 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா? இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து வரக்கூடிய ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கும் சரி, வரக்கூடிய நம்மளோட பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 மார்க்கில் ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நல்லபடியாக தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போதுமானது. அதுக்கப்புறம் சாப்டர் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் 2 மார்க்ஸ் வந்து ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரியா? இதில் ரொம்ப முக்கியமானது வாட் இஸ் மீன் பை மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வாட் இஸ் தி ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப் யூஸிங் இன் தி பிளானிங். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸ்பெக்டேஷன். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். அதாவது எம்இஓ அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக சொல்லுவோம், இல்லை எம்பிஇ. சரியா? அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவோம். லாங் ஆன்சர் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது 3 கொஸ்டினுக்கு தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 கொஸ்டின் இருக்குது. இதில் முக்கியமாக லாங் ஆன்சரில் அதாவது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி நியூ இசிஸ் மார்க்கெட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் இருக்குல்ல, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட். சரியா? சாப்டர் 5 கேபிட்டல் மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஆன்சரும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ஸு 3 மார்க்ஸும் நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்கஸ் தி சேரிட்டிஸ் ஆஃப் அதாவது கேபிட்டல் மார்க்கெட், இல்லாட்டி ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி கேபிட்டல் மார்க்கெட். சரியா? நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 6 வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி மார்க்கெட். சரியா? இதில் வந்து நமக்கு வந்து வாட் இஸ் சிடி மார்க்கெட். சரியா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் ஆன்சர் வந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு 4 இருக்குது. அதாவது இதில் வந்து 5 மார்க்ஸ் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 7ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி சாப்டர் 8லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 4, 2. சரியா? அதுக்கப்புறம் இதில் வந்து லாங் ஆன்சர்ஸ் வந்து எதுவும் கொடுக்கல, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 9ல் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் 3 கொஸ்டின் இருக்குது, லாங் ஆன்சரில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது டிஸ்கஸ் தி அதாவது அப்ராக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹச்ஆர்எம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. 3 மார்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லாங் ஆன்சரில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாப்டர் 12 இருக்க கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி சாப்டர் 13ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் ஆன்சரில் அதாவது ஹவு தி மார்க்கெட் கேன் பி கிளாஸிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அந்த மார்க்கெட்டோட கிளாஸிஃபை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மார்க்கெட்டிங் அண்டு மார்க்கெட்டிங் மிக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் அபவுட் தி எவால்வேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 15ல் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தி மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது டிஸ்கஸ் எனி 2 நியூ மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 16 வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் தி பிஸ்னஸ் இன் தி கன்சியூமர் ப்ரொடக்ஷன். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 17ல் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் தி டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 18ல் இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க்கு,
5 மார்க்ஸ் வந்து பார்த்துங்க. சாப்டர் 19ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட் இஸ் ஜிஎஸ்டி? எக்ஸ்பேண்ட் வியூசிஏ சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. லாங் ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் தி மேக்ரோ என்வாயன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 20ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது வாட் ஆர் தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி எல்பிஜி பாலிசி சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. சாப்டர் 21ல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை பார்த்துங்க. சாப்டர் 22ல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர் வந்து ரொம்ப முக்கியம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, அதை டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் செக் அண்ட் பில் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்சேஞ்ச். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சாப்டர் 23ல் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி என்டர்பிரனர் அண்ட் மேனேஜர் சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது இந்த சாப்டர் 23 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்குறாங்க சரியா? அதுக்கப்புறம் சாப்டர் 24 சரியா? சாப்டர் 24ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 25 பார்த்துங்க தெளிவாக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்பு ஜாமசீடு சரியா? இதை பற்றி நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 26ல் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டெஃபன்ஸ் சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 27ல் இருக்கக்கூடிய அதாவது ஹூ ஆர் தி கேஎம்பி சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சாப்டர் 28ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் இடையில சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ கொஸ்டின்ஸ் எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது சார். நல்ல மார்க் நான் வந்து ஸ்கோர் பண்ணணும், நல்லபடியாக நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இவ்வளோ கொஸ்டின்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் வேர்ட்ஸோடு சேர்த்து இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.